செய்த நன்மைகள்ல பெரிய ஒரு நன்மை என்ன தெரியுமா? என்னை படிக்க வைக்கிறதோ அல்லது என்னை வளர வைக்கிறதோ இதெல்லாம் நன்மை தான். ஆனால் அவர் செய்யறதுல பெரிய நன்மை என்ன தெரியுமா? இதுவரை முகத்தை மறைக்கல. நம்ம பல நேரத்தில் முகத்தை திருப்பிட்டு போயிருக்கோம். அவர் மட்டும் ஒரு நாள் முகத்தை திருப்பி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இல்லை. அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு முகத்தை திருப்பி முதுக காட்டிட்டு அப்படி போறார். திரும்பி வரும்போது அந்த குமாரன் எதை பார்த்தான் தெரியுமா? தகப்பனுடைய சொத்து அல்ல, அந்த தகப்பனுடைய முகம் இன்னும் அவனே பார்த்துட்டு இருக்கு. அவன் வரும்போது மட்டும் அந்த அப்பா முகத்தை மட்டும் திருப்பி வச்சிருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவன் அந்த வீட்டுக்குள்ள ஏறி இருப்பான். அவனுக்கு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, அவனுக்கு திரும்ப ஒரு வாழ்க்கை வருவதற்கு ரீசன் என்ன தெரியுமா? அப்பா முகத்தை மறைக்கல. இன்னைக்கும் நாம செஞ்ச கிரியைகளுக்கெல்லாம் என்னைக்கும் நம்ம இல்லாம போயிருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு காக்கப்படுற ரீசன், இளையகுமார் எல்லாத்தையும் அழித்தான். அவன் வாழ்க்கையில எல்லாமே அழிஞ்சிச்சு. ஆனா அவன் வாழ்க்கை அழியல. ஏன் அழியலைன்னா ரீசன் என்ன? அப்பா முகம் இன்னும் அவனை தேடிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நாம அழிச்சிட்டு தான் இருக்கிறோம். நம்ம செய்யற பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், அவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை அழிச்சுட்டே இருக்கும். அவன் அது ஒரு கேன்சர் மாதிரி உள்ள வந்துட்டு, அந்த பாவ கிரியை வந்து ஒரு கேன்சர் மாதிரி அழிச்சுட்டே இருக்கும் உள்ள. நம்மளை அறியாமலே நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து நம்ம யூஸ் ஸ்டேஜில் அழிச்சுட்டே இருக்கும். ஆனா நாம இன்னும் அழியல. ஏன் அழியல? எப்படி அழியலைன்னா ரீசன், அவர் முகத்தை மறைக்கல. அவர் மட்டும் முகத்தை மறைச்சிட்டார்னா, அவர் முகத்தை மட்டும் திருப்பிட்டார்னா இன்னைக்கு நாம இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா நீங்க இன்னும் முகத்தை மறைக்கலப்பா? அப்படியே வலது கரத்தை, நீங்க என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, நீங்க என்ன மறக்கல, நீங்க என்ன விட்டு ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான்